உனக்கு இப்போதான் முதல் ஷோ வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஜென்சி அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த படத்தோட டைட்டிலே தவிர மீதி உள்ள விஷயங்கள் சொல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதை வந்து ஆடியன்ஸும் சேர்ந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற போது அதிலே பாதி வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு சில சீக்வன்ஸ் அவன் குறிப்பிட்டு சொல்லும் போது இல்லை இவங்க கரெக்டாக இருக்கா இல்லை நான் கரெக்டே ஆயிருக்கும் நான் எதிர்பார்க்காத சீன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்குது. ஒரு மிக்சட் ஒரு ஏஜ் குரூப்பாக பார்க்கும்போது வயசானவங்க மேற்கொண்டு சின்ன பசங்களும் சேர்ந்து இல்லை இந்த சீன்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் தொட்டுருச்சு, எனக்கு எல்லாம் ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சது, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்ற போது இது வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பொருத்தமான ஒரு படமாக அமைஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த வீக்கெண்டும் எல்லா ஃபேமிலிஸும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமும் வேலண்டைன்ஸ் அன்னைக்கு லவர்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து இது இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். இது வெறுமனே ஒரு ராம்காம் மெரிட்டின் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மெசேஜும் ஒரு சிந்தனையும் உண்டாக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். பார்த்தவங்க அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படினால பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. தேங்க்யூ வெரி மச். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜயாண்டி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் பேசிக்காக கோயம்புத்தூர், அங்கேருந்து என்னை வந்து நோட் பண்ணி எனக்கு ஆடிஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல வந்து வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போ படம் பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் எல்லா ஜென்ரேஷனில் இருக்க ஆளுங்களும் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகும். எனக்கு இது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து படத்தை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா என்னோட சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் டீமுக்கே ரொம்ப 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 தேவைப்படுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன மற்ற இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு திடீர்னு சிரிக்கிறப்போ தேட்டரில் வந்துட்டு கை தட்டுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நினச்சி பார்க்காத சீனுக்கு எல்லாத்துக்கும் நிறையா அப்ளாஸ் கிடச்சி ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மனசு வலிக்குதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் படத்தில். ஸோ அதில் வந்துட்டு நான் விஜயாண்டி சாரை வந்து வாட்டரில் வந்து மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி இப்போ எல்லா வாழ்க்கையிலையும் நடந்திருக்கேன். எனக்குமே ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த ஆழி கேரக்டர் வந்து எனக்கு பயங்கரமாக ரிலேட் ஆச்சு. ஸோ நானுமே நம்மளும் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்கோமே, நம்மளும் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்த கேரக்டரவே நான் மாறிட்டேன் ஆக்சுவலி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் வாழ்க்கையில் வந்து இந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா முதல் படம் மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கும், வேலைக்கு போகிற மாதிரியே இருக்காது. ஸோ நான் லாஸ்ட் டைலாக்லாம் எனக்கு கடைசி ஷார்ட்டில் லாஸ்ட் டைலாக் நான் பேசுகிறப்போ டைரக்டர்கிட்ட நான் கேட்டேன், சார் என்ன சார் இது லாஸ்ட் டைலாக்கா, கஷ்டமாக இருக்குது சார். அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து போனேன். வீட்டில் சும்மா ஒரு நாள் கூட என்னால் இருக்கவே முடியாது. ஸோ நான் ஸ்பாட்டுக்கு போகணும்னு எனக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஆமாம்மா, கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் பார்க்குறப்ப வந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க சில விஷயம். அவங்க அந்த கப்புள்ஸ் 2 பேரும் பேசிக்கும் போது ஸோ அது எல்லாமே பயங்கரமாக ரிலேட் பண்ணிக்கிச்சுன்னு வந்து பாசிட்டிவாகவும் சொன்னாங்க. ஸோ என்ன ப்ரோ என்னோட கதை எடுத்து வச்சுருக்கீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பயங்கரம் கத்திட்டே இருந்தாங்க. சிம்பு சார் வந்தோன்னே கத்துனாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு அது கதைக்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ண மாதிரி தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. ஸோ மியூசிக் பற்றி சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலேயே வந்துட்டு சாரோட மியூசிக் அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு தான் போடுறாரு. அது வந்து எனக்கு நான் லக்கி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் புதிய பிரதி. நான் வந்து பூக்கி படத்தோட திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறேன். படத்துக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. யூத்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஓவர்வெல்மிங்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸும் இதுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. படம் இன்னும் மேலே மேலே ரெஸ்பாண்டோட நல்லா வரும்னு நினைக்கிறேன். Feb 13 ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டருக்கு பாருங்கள். அஜய் ரொம்ப ஆக்சுவலாக அஜய் மார்கனில் ரொம்ப சீரியஸான ரோல் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஃபன்னின்றதோட
ரிலேட்டபிளான ரோலாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் உங்களை பார்க்க முடியும் அந்த ரோலில். ஒரு 22 வயசு பையனுக்கான எல்லா கோபம், அழுகை, ஆத்திரம், காமெடி, நக்கல் எல்லாமே அவருக்கு நிகழ்ந்திருக்கு. அது ரொம்ப சூப்பராக எலிவேட்டும் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படம் பிடிக்கும். நீங்கள் எல்லாரும் அஜயா பார்த்துக்குவீங்க, பொண்ணுங்கள்லாம் தனுஷா பார்த்துக்குவீங்க. இதில் என்னன்னா இது பசங்களுக்கான படம், பொண்ணுங்களுக்கான படம் இல்லை, ரெண்டு பேருமே ரிலேட் பண்ணிக்க முடியும். எல்லாரும் தனுஷாவோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், பொண்ணுங்கள்லாம், பசங்க எல்லாம் அஜயோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, படம் உள்ள வந்தது காரணமே அஜய் ப்ரோ தான். ஏன்னா மார்கல்ல வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இந்த படம் எப்படி பண்ண போறாப்புல, அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சு. விஜயாண்டி சாருடைய ப்ரொடக்ஷன் வேற. ஸோ எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா உண்மையே லவ்வுக்கு ரொம்ப பொருத்தமான நாள். ஏற்கனவே அந்த படத்தில் சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணாப்புல. இந்த படத்தில் லவ் சப்ஜெக்ட்டுக்கு செம்ம பொருத்தமான நாள். எங்கே வேணாலும் கூட்டி போய் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எவ்ரி ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே தனுஷா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து முழுக்க 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்கானே பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜாக போகுது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கண்கலங்க வச்சிடுறாங்க. நிறைய மெசேஜ் சொல்கிறாங்க. ஒரு பிரேக்கப் அப்படின்னோன்னா என்ன ஆகுது, ஒரு பிரேக்கப் சொல்கிறது, ஆசிடி அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு பிரேக்கப் ஆன பொண்ணுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி வந்து மூவ் ஆன் பண்ணி போகிறது எப்படி, மூவ் ஆன் பண்ண பின்னாடி அது வந்து எவ்வளவா ஹார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்கிற டேரக்டர் அந்த முயற்சியில் வந்து சக்ஸஸ் கூட ஆயிருக்காரு. படம் வந்து கண்டிப்பாக சொன்னால் டீசன்ட் வாட்ச். கொஸ்டின் கரெக்டு தான், நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்பம் சாங்ஸ் மாதிரி தான் போட்டிருக்காரு விஜயாண்டி சார். டியர் லவர் மாதிரி ஒரு சாங் இருந்தால் கூட படம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வரிகள் போட்டிருக்காப்புல. முன்னாடி ஆத்துக்குடி சாத்துக்குடின்னு போடாமல் ஏதோ ஒரு எளிமையான வரிகள், லவ்வுக்கு என்ன தேவையோ அந்த ட்ராக் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மியூசிக் வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உட்கார வச்சுருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க தான் சொல்லலாம். பாண்டியராஜ் சாருக்கு ஏன்டா இந்த படத்துக்கு பாண்டியராஜ் சார் தேவையே இல்லை, அப்பா கேரக்டர் பண்ணிக்காரு, ஏன் அவரை கொண்டாந்து போடணுங்கும் போது ஒரு வீடு கட்டுற சீன் ஒன்று வரும். அந்த சீனு யாருக்கெல்லாம் அழுகையே வராதுன்னு நினைச்சா கூட அவனுக்கு அழுகு வரும். அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காரு பாண்டியராஜ் சார். விஜயாண்டி சார் இருக்கிறதுனால ஓப்பனிங் நல்லா கிடைச்சிருக்கு. அந்த ஓப்பனிங் கிடைச்சது யூட்டிலைஸ் பண்ணி இந்த படம் மூவ் ஆகுமா, ஒரு சீன் கூட அவர் வரல. ஒரு சாங்குக்கு மட்டும் அவர் வந்து ஆடிட்டு போறாரு, அதுதான் வழியா. மற்றபடி விஜயாண்டி சாருக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு தயாரிப்பாளர் தான் வர்றாங்க. படத்தில் விஜயாண்டி சார் கிடையாது. யார் விஜயாண்டி சாருக்கு வந்து ஆர்கானிக் படம் பார்க்க வரீங்கன்னா தோத்துருவீங்க, ஃபெயிலியர். அதாவது என்ன செய்யுது, தப்பாயிரும். இது வந்து முழுக்க அஜய் தனுஷான படம். ஒரு நல்ல ஒரு இது. அந்த தனுஷாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனஸ்வர ராஜன் என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்களோ வித் லவ்ல அப்படியே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த படத்தோடைய டைலாக் ரைட்டரு, அந்த படத்தோட கோ டைரக்டர் வந்து பண்ணாரான்னு தெரியாது. சீரியஸாகவே அந்த மாதிரி இருக்குது. லவ் ஹார்ட்டான சீனாக இருந்தாலும் சரி, பிரேக்கப் ஆன சீனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணி இன்னொருத்தரை லவ் பண்ணுற சீனாக இருந்தாலும் சரி, கிளைமேக்ஸில் வந்து அந்த பாண்டிங் மறுபடியும் ரீயூனியன் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்காங்க. ஓகே, இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏஜ் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா டீசென்ட் வாட்ச் பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஜய் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ விஜயாண்டி சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அதில் வந்து அதில் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாயபிளாக இருந்துச்சு. என்ஜாயபிளாக நல்லா வந்து வீக்கெண்ட் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. அஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கறதோட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அப்புறம் ஸ்டோரி நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி. அண்ட் ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலியோட வரலாம். சூப்பர். ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. புது டேரக்டர், ஆனால் நல்லா எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. காஸ்ட்டும் நல்லா இருக்கு. காஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்ச படத்தை ரொம்ப விரும்புவாங்க. அந்த காலகட்டத்தில் இப்போ 90s கிட்லாம் கண்டிப்பாக மின்னலி ஆகட்டும், மௌனம் பேஸ் ஆகட்டும், கண்டிப்பாக அந்த படமும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த படம் அவங்களுக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ கரண்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களே, என்னதான் பாஸ்ட்டுக்கு போனாலும் ப்ரெசென்ட் டென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ரெசென்ட் லைஃபை கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள மெனக்கெடுதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் ஆகட்டும், அங்கே பண்ணது இங்கே வந்து கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது கரெக்டாக 100% அவங்க பார்க்கும்போது அவங்கள இப்போ யாருமே அஜய் திஷானோ தனுஷாவும் கூப்பிடுறது கிடையாது. அங்கே உள்ள போகும்போது என்ட்ரி ஆகும்போது ஆழி கைலாஷ் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த கேரக்டர் அவங்க மனசில் அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. அந்த கேரக்டராகவே இருந்திருக்காங்க. அது இல்லாமல் பயங்கர டெடிகேஷன். உண்மையிலே ரெண்டு பேருமே அஜய் திஷானும் தனுஷாவும் இல்லைன்னா
இந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு நியூ டேரக்டராக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்குதுன்றது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளஸிங்காக நான் பார்க்குறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விஜயானி சார் மியூசிக் டைரக்டர் எடிட்டர்னும் போது அவருக்கும் இந்த படத்தில் பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த படத்தை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இந்த ஆர்டிஸ்ட் இருந்ததால் தான் இந்த படத்தை என்னால் இவ்வளோ குயிக்காகவும் பண்ண முடியுது, இவ்வளோ பயங்கர ஒரு கிராண்டியராகவும் பண்ண முடியுது என்னால். இல்லை கண்டிப்பாக பிளானிங் இருக்குது. நெக்ஸ்ட் மேபி அஜயோட கூட ட்ராவல் பண்ணுவோம், விஜயானி சாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக குயிக்காக இந்த படத்தோட ரிசல்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சு சாருக்கும் பயங்கர ஹாப்பி. அடுத்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள் படம். ஆமாம் அவர் ஜஸ்ட் லைக் தட் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தார். நான் தான் சின்னதாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண வச்சு அந்த அவருக்கு லைஃப் லாங் ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதால் கொஞ்சம் குயிக்காக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வர வச்சோம். அது இப்போ பார்க்கும்போது அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கண் கலங்குறாங்க அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு. இது ஒரு லைஃப் லாங் ரெமம்பரன்ஸாக இருக்கும்ல அவருக்கு அந்த ஷார்ட் பார்க்கும்போது. படத்தை தவிர்த்து டேரக்டர் ஆக்சுவலாக நான் உள்ள போய் மூவி பார்த்தேன். அது வந்து ஒரு சொல்ல முடியாது, அந்த மக்களாக சேர்ந்து பார்க்கறது அந்த சந்தோஷன்றது ஒரு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. எப்படி நான் சொல்கிறேன் ஃபேமிலி சைடில் ஓகேப்பா எல்லாருக்குமே நான் வந்து ஜென்சின்னு நம்ம நினைச்சிருப்போம். நம்ம அந்த படத்தை சர்டன் ஆடியன்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த படத்தை அவங்க என்ஜாய் பண்ணும்போது எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கு. அப்போ ஏன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கு, எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம தான் ஜென்சின்னு சொல்லிட்டு இந்த 2K கிட்ஸ் அந்த மாதிரி அவங்களும் நிறைய சோஷியல் மீடியாவை வாட்ச் பண்ணி அவங்களும் ஜென்சி ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு நிறைய இது உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே நிறைய புரிஞ்சிருக்கு. அதை என்ஜாய் பண்ணும்போது சிரிக்கிறாங்கல்ல, அது சிரிக்கிறது தெரியுது நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். படத்தை கண்டிப்பாக இதை ப்ரொமோட் பண்ணி எப்படியா அந்த படத்தை பெரிய லெவலில் ரீச் பண்ண வைக்கணும். உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. தேங்க்யூ ஸோ மச்.